ஹலோ லேடிஸ் அண்ட் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் அபி. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல்ல உங்க எல்லாருமே பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்பவுமே வேர்க்கடலையை சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? வேர்க்கடலை தோலை தூக்கி போட்டுருவோம். பட் அதை வச்சுதான் இன்னைக்கு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா நம்ம பண்ண போறோம். என்ன கிராஃப்ட் பண்ணலாமா? லெட்ஸ் பிகின். ஒரு பேஸ்டல் கலரை வாங்கி நான் 6 மாசமா யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டைட்டா இருந்தது, அதனால இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாஸ்டல் கலர்ஸ்னாலே எப்பவுமே ஒரு கூல் வைப்ரண்ட் எஃபெக்ட் நம்ம கொடுக்கும். அடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லிட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர்ல ஒரு புது மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது என்னன்னா, இந்த டிஷ்யூ பேப்பரை டைரக்டா அப்படியே இந்த லிட் மேல, பிளாஸ்டிக் லிட் மேல வச்சு ஆக்ரலிக் பெயிண்டோடவே நம்ம அப்படியே இதுல ஸ்டிக் பண்ணிடலாம். இதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்து இந்த மாதிரி கப் எடுத்துட்டு அதை ஈக்குவலா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் ஆஃபா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதே மாதிரியே இன்னும் 5 எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. அடுத்து இந்த வீடியோவோட ஹீரோ வேர்க்கடலை எடுத்தாச்சு. இந்த வேர்க்கடலை எடுத்து இதை குட்டி குட்டி பீசஸா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். யூஸ்வலா பிஸ்தா ஷெல் மாதிரி இந்த கிரவுண்ட் நட் ஷெல்லையும் அப்படியே யூஸ் பண்ணி எல்லாரும் கிராஃப்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே. அதுக்காக இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கப்ல நம்ம இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இதுல இந்த கிரவுண்ட் நட் ஷெல்லை நம்ம ஒட்டிடுறோம். யூஸ்வலா ஃபெவிபாண்ட் எதுக்கு அப்ளை பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கம் அப்ளை பண்றீங்கன்னா இது காயறதுக்கு கண்டிப்பா நீங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி கிரவுண்ட் நட் ஷெல் எல்லாத்தையுமே இதுல இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி இப்படி ஒட்டுறோம். கப்போட அந்த வெள்ளை பகுதி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா இதுல ஒட்டி எடுத்துருங்க. ஸோ 1 மணி நேரம் காய வைத்த பிறகு இந்த மாதிரி 6லயும் நம்ம அழகா பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் இல்ல பிளாக் பேப்பர் எடுத்துட்டு இல்லைன்னா சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த லிட் அப்படியே நம்ம ஒட்டிட்டு இதோட சைட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பேப்பர் கப்ஸ் எல்லாத்தையுமே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட போறோம். ஃபெவிபாண்ட் எப்பவுமே 2 லேயர்ல அப்ளை பண்ணிட்டு 7 நிமிஷம் காய வச்சுட்டு அப்புறம் தான் அந்த 2 லேயரும் நம்ம ஸ்டிக் பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபெவிபாண்டை ஃபெவிகால் மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல ஃபெவிபாண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல நிறைய எக்கச்சக்கமான கலர் ஃபார்மேஷன், ப்ரஷ் கிரியேஷன், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. எல்லாமே யாருக்காக பண்ணியிருக்கேன்? உங்களுக்காக தானே பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி கோல்டு பெயிண்ட் நம்ம அடிச்சிடலாம். ஸோ கோல்டு பெயிண்ட் அடிச்சோடனே இந்த கிரவுண்ட் நட் ஷெல்லுக்கு ஒரு சூப்பரான லுக் கிடைச்சிடும். நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கிட்ஸுக்கும் சரி, ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ்க்கும் சரி, அம்மாக்கும் சரி, சிஸ்டர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே சூப்பரான கிராஃப்ட் ஐடியாஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்கமிங் வீடியோஸ்ல என்ன மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் வி கேன் கண்டினியூ. குட்டீஸ்லாம் நிறைய இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி புக் மார்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லைவ் செஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம யூடியூப்ல லைவா மீட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு பக்கம் அதை காய விட்டுட்டு ஒரு கார்டு எடுத்துட்டு அதுல குட்டியா கியூட்டா ஒரு பாண்டா இந்த மாதிரி அழகா வரைஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு இப்போ நான் பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் கொடுக்க போறேன். பாண்டாவை கலர் பண்ணும் போது இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ணா மட்டும் போதும், நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். இதுக்கு இன்க்ளூடிங் நீங்க ப்ளஷ் கொடுக்கணும். ப்ளஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சைட்ல பிங்க் கலர்ல ரோஸ் அப்படின்னு கொடுப்போமே, அது மட்டும் வேணும்னா மட்டும் நீங்க பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பாண்டாவை அப்படியே பிளாக் கலர்ல மட்டும் நீங்க ஒயிட் பேப்பர்ல பெயிண்ட் பண்ணீங்கன்னா அதை விட வேற எந்த கலரிங் விஷயமும் உங்களுக்கு தேவைப்படாது. அடிஷ்னலா இதுல பேம்பு அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா கிரீன் கலர் கொடுத்தீங்கன்னா பாண்டா வித் பேம்பு சூப்பரான காம்பினேஷன். ஆக்சுவலா பாண்டா அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான அனிமல் சொல்றோம். இருக்கிறதுலயே ஒரு சோம்பேறியான அனிமல்னா இந்த பாண்டா அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பாண்டாவை நீங்க அழகா இதே மாதிரி வரைஞ்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த பிளஷ்ன்னு சொல்ற அந்த கியூட்டான பிங்க் கலர் இந்த மாதிரி கொடுத்துடுறோம். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த கிரவுண்ட் நட் ஷெல்லுக்கு நடுவுல இதை நம்ம வச்சிடுறோம். இப்போ குட்டி குட்டியா ஹார்ட் அப்படியே ரோஸ் கலர்ல வரைஞ்சிட்டோம்னா ரொம்ப கியூட்டா அழகாயிடும். இதுல நீங்க ஏதாவது வார்த்தைகள் எழுதணும், உங்களுக்கு மோட்டிவேஷனலான எழுதிக்கலாம். அடிஷனலா உங்களுக்கு இதை எப்படி வேணாலும் நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை உங்க டேபிள்ல வச்சு அப்படியே உங்களுடைய இயர்ரிங், நெக்லஸ் இதெல்லாத்தையுமே போடுற ஒரு பாக்ஸ் மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட பேக் சைட்ல நான் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வால்ல ஒட்டிட்டோம் அப்படின்னா கியூட்டான ஒரு வால் டெக்கர் அப்படின்றது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாண்டா பிடிக்கிறவங்க, கரடிக்குட்டி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கிராஃப்டும் பிடிக்கும். ஸோ இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. முழுக்க முழுக்க இதுல ஃபுல்லா நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் பிளஸ் சின்ன சின்ன
டெக்கரேஷனுக்காக பெயிண்ட் அந்த மாதிரி ஸ்டப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர இது எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும். ஸோ இனிமே உங்க வீட்ல வேர்க்கடலை தோல் இருந்துச்சுன்னா இந்த கிராஃப்டை பண்ணுங்க. இந்த கிராஃப்டை பண்ணிட்டீங்கன்னா ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்ன வேணும் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வேர்க்கடலை தோல்ல நம்ம பண்ண கிராஃப்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க உடனே லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை இன்னைக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.